ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் முத்துப்பேட். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்து 2 பெரிய தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்து 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்ல சூடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகு சேர்த்து அதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாயை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிக்கனை கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு குழம்புத்தூள் மல்லி, மிளகு, மிளகாய், சோம்பு, சீரகம், விரலி மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மிளகுத்தூள் பாதி அளவு சேர்த்துக்கலாம். இன்னும் பாதி கடைசியாக சேர்த்துக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நடுவே திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போது சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பாக்கி வச்சுருந்த மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சோண்டு மல்லி இலை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், காரசாரமான பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.